மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் எதிரொலியாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளன. தற்போதைய தட்டுப்பாட்டை சமாளிக்க குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து சிலிண்டர்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவின்படி பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளுக்கு மட்டுமே தடையின்றி சிலிண்டர்கள் வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த 3 பிரிவினருக்கும் தட்டுப்பாடின்றி கேஸ் சிலிண்டர்கள் கிடைப்பதை உறுதி செய்ய எண்ணெய் நிறுவனங்கள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் அவசர மருத்துவமனை சேவைகள் பாதிக்கப்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த விநியோக கட்டுப்பாட்டு வணிக ரீதியிலான பயன்பாட்டிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் இதர வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த விநியோக குறைப்பால் தங்கள் தொழிலை நடத்துவதில் பெரும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என அஞ்சுகின்றனர். சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் பதற்றம் காரணமாக எரிபொருள் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிலைமை சீரடையும் வரை பொதுமக்கள் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். எண்ணெய் நிறுவனங்களின் இந்த அதிரடி முடிவு வர்த்தகத் துறையில் சிறு சலசலப்பை ஏற்படுத்தினாலும் சமூகத்தின் அடிப்படை தேவைகளை பாதுகாக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளது.